நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ்லி நியூ பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லவ்லி நியூ காயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட்டு ஒரு 20 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25x மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது எதனால், இதுக்கான இம்பேக்ட் எப்படி இருக்கும், ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வர இருக்கக்கூடிய நாட்களில் இந்த லவ்லி நியூ காயினை வந்து நம்ம பை பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தராக இதுக்காக வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி நெட்வொர்க் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வந்து பார்த்திங்கன்னா லவ்லி நியூ பற்றி நம்ம வந்து தனியாகவே வந்து வீடியோ கொடுத்துருக்குறோம். நீங்கள் மேபி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்தராக வந்து அதோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். ஸோ அப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். ஸோ அதே போல் இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுடைய விஐபி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது கொடுத்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா திருச்சிட்டா வந்து ஒரு 3x 5xக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்தராக இந்த லவ்லி நியூவோட மெயின் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லவ்லி நியூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிட்டா வந்து லவ்லி நியூ காயின் வந்து பார்த்திங்கன்னா 25x வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸோ அது என்ன ரீசன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ்லி நியூ காயின் வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்டிங் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் தான் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் மிக முக்கியமாக வந்து லிஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இவங்க வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு மாத காலகட்டத்தில் வந்து 30 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 எக்ஸ்சேஞ்சில் வந்து நாங்கள் லிஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு மெயின் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே போல் பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா லவ்லி நியூ வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டாப் ட்ரேடிங் வால்யூமில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து எம்எக்சிலையும் வந்து ட்ரேடிங் வந்து நல்லா ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எம்எக்சி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லவ்லி நியூ வந்து கொண்டு வந்தாங்க. அதே போல் வந்து ETF கான்ட்ராக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லவ்லி நியூ டோக்கனை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபர்தராக லவ்லி நியூ பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு காயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ அது இந்தியாவோ அது ஏதோ சம்திங், பட் வந்து அவங்க சொன்ன அப்டேட் படி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 30 வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸ்லையும் வந்து அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா லவ்லி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து 14 எக்ஸ்சேஞ்சஸ்க்கு மேலே வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்டிங் பண்ணுறதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன்படி வந்து பிபாக்ஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா லவ்லி வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹூபியில் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ ஹூபி எக்ஸ்சேஞ்சோட அப்டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லவ்லி யூனி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5 வந்து ஹூபியில் வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹூபி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வேர்ல்டு ப்ரீமியர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவமான ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேபி ஸ்வாப் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ 3 வந்து ZT.comல வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 7 9 11 13 14 இதெல்லாம் வந்து சில எக்ஸ்சேஞ்சஸ்லையும் 16 எக்ஸ்க்ளூசிவாக வந்து சில எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்டிங் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டாப் டயர் எக்ஸ்சேஞ்சா அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பைனான்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து காயின் பேஸாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேறு எக்ஸ்சேஞ்ச் அதாவது Gate.ioவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சை வந்து அங்கே வந்து கன்சிடர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இன்னும் வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. பட் எதாக இருந்தாலும் சரி அவங்க வந்து லிஸ்டிங் பண்ணும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து டோக்கனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பெரிய லெவலில் இம்பாக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஹார்ட்பீட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணியிருந்தப்பே நம்ம வந்து இந்த லவ்லியை வந்து பற்றி சொல்ல ஆரம்பித்தோம். ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றியான வீடியோஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து எம்எக்சி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சு, ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங் ஆகிருந்துச்சு. ஸோ டிஜிஃபினிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காயின் டைகர், லா டோக்கன் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வால்யூம்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா லவ்லி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரேடிங் வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பேன்கேக் ஸ்வாப், அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எம்எக்சி எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹார்ட்பீட்டில் வந்து 5வது இடத்துல வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ப்ரைஸ் வைஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா பேன்கேக் ஸ்வாப் வெர்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸிங்கில் வந்து செல் ஆகிட்டுருக்கு. பட் அங்கே வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து லா டோக்கன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வால்யூமில் நல்ல ப்ரைஸ் ஹை ப்ரைஸில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ லோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிகாயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் சொல்லியிருக்காங்க. பட் டிகாயினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து வால்யூம் நடந்த மாதிரி தெரியல. ஸோ அதே சமயம் வந்து காயின் டைகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கேயுமே வந்து ட்ரேடிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் வாங்கி பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்பிட்ரேஜ் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் எம்எக்சியில் வந்து ஃபியூச்சரில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. பட்
இங்கே காயின் மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இவங்க அப்டேட் கொடுக்கல. ஸோ எதுவோ அது வந்து நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மற்றபடி வந்து இந்த காயினோட இன்ஃபர்மேஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு 20x வரைக்கும் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 3 டே இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் 90 டேஸோட லோ ஹை அதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் 52 வீக்ஸோட ஹை லோ. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ அதுலேருந்து 20% வந்து டம்ப் ஆகி தான் இருக்குது. ஸோ ஆல் டைம் லோ வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4480% இன்க்ரீஸிங் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 44 எக்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் லவ்லி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு $5 $10 வந்து பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் வரும்போது நீங்கள் பை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா லவ்லி வந்து பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சுக்கு வந்துட்டு போணுச்சு. ஸோ நல்லாவே வந்து கிராஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல கிராஃபில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது MX எக்ஸ்சேஞ்சோட கிராஃப். ஸோ இதில் ஆல் டைம் ஹை அச்சீவ் பண்ணுச்சு. அச்சீவ் பண்ணதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டம்ப் கொடுத்துச்சு. திருத்திட்டா வந்து அந்த ஃபஸ்ட்டு டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 74.9 அப்படிங்கிற ரேஞ்ச் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் பம்ப் ஆனிச்சு. திருத்திட்டா வந்து 96க்கு பம்ப் ஆகிட்டு. ஸோ அங்கேருந்து சரட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருத்திட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 49 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆனிச்சு. டம்ப் ஆன அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து 87. ஸோ இன்றைக்கி மட்டுமே வந்து 2xக்கு மேலே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 76 அப்படிங்கிற ரேஞ்ச் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 79லேருந்து வந்து ஒரு 88 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கலாம். ஸோ இந்த இடம் ஏன் வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெரிய டம்ப் ஆனிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து ஏதோ ஒரு அப்டேட் ஆகுது, சம்திங் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டரில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து மைனர் ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து யாரும் வந்து இது பண்ணிக்க வேணாம். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லிஸ்டிங்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது வந்து டியூ டு சர்வர் ப்ராப்ளம் த வெப்சைட் நாட் ஓப்பன் அப்படிங்கிறது தான் வந்து அங்கே பிரச்சனையாக அந்த டயத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஐயோ இது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விற்றுதாக சொல்கிறாங்க. பெரிய வேர்ல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டாக வந்து தகவல் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களும் வந்து ட்விட்டரில் வந்து அதை பற்றியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் வெப்சைட் வந்து அப்டேட் ஆகிடுச்சா. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான எக்ஸ்சேஞ்சஸில் ஹூபி எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். ஸோ லவ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பூம் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே போல் நிறைய சார்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க அதே போல் வந்து காயினோட பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட்டிவ் நெட்ஒர்க்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ரேஞ்ச் மினிமம் ரிஸ்க் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதே போல் டெக்ஸ்டூல் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப் செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா லவ்லி வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு, ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் லவ்லியை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ காயின் மார்க்கெட் கேப்பில் லவ்லி வந்து ட்ரெண்டிங் ஆகலை, காயின் மார்க்கெட் கேப்பில் இல்லை. ஸோ அதே காயின் ஜிக்கோவில் பார்க்கலாம். ஸோ காயின் ஜிக்கோவில் எந்த அளவுக்கு வந்து இதாகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்குவோம். ஸோ காயின் ஜிக்கோவோட சர்ச் போர்ட்ஃபோலியோ செக் பண்ணால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்ஸ்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ வேறு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ லவ்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன லெவலில் வந்து ரிஸ்க் எடுக்கிறது வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ்லி இல்லாமல் வேறு ஏதாவது காயின் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சொல்லுங்கள். ஸோ அதை பற்றியான அப்டேட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நானும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம கிரிப்டோ அண்ட் TamilBTC. மறக்காமல் சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் இந்த லவ்லி இனியோட இன்றைக்கி உள்ள ஸ்டேட்டஸ். ஸோ மேபி வந்து நாளைக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10 வந்து கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு இல்லை இந்த வீக்கில். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டிஸ் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் டிஜிட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதாவது வந்து ஒரு 2 ஜீரோவை கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மேபி வந்து ஒரு 30x வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மறந்துடாதீங்க.